வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு ஒரு புதிய பதிவோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த ஆன்மீகத்தில் முரண்பாடு, ட்ரூத் ஆல்வேஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எப்பவுமே அந்த உண்மை ஒரு முரண்பாடு உள்ளது அப்படின்ட்டு. ஏன் அந்த வார்த்தையை அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு தோணல் வரும் இல்லையா எல்லாருக்கும். உண்மைனா கரெக்டு தானே, அது எதுக்கு முரண்பாடு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை தான் இந்த பதிவில் நான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அந்த மிர்தாதோட புக்கில் பார்த்தா கூட அவர் சொல்லுவார், அதிக சொத்து இருந்தால் நீங்கள் அதிகமாக ஆட்கொள்ளப்படுவீர்கள், குறைந்த சொத்து இருந்தால் குறைவாக ஆட்கொள்ளப்படுவீர்கள். இதில் பேரடாக்ஸ் இல்லை இல்லையா? அப்போ எதுக்கு அந்த பேரடாக்ஸ் வந்திருக்கு அப்படின் போது மதிப்பை சொல்லும்போது சொல்வார். அதாவது நீங்கள் அதிகமான சொத்து மதிப்பை வச்சுருந்தீங்கன்னா அது குறைந்த மதிப்புள்ளது, குறைந்த மதிப்புள்ள உள்ள சொத்துக்களை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அதிக மதிப்புள்ளது அப்படிம்பார். இது என்ன பேரடாக்ஸ்? அப்போ நம்ம பணமே சேர்க்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு தோணல் வரலாம். அதுக்கு ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், அதனால தான் இந்த பதிவும் எனக்கு தோணுது. ஒரு கஞ்சன் மிகப்பெரிய வள்ளல், ஒரு மிகப்பெரிய வள்ளல் ஒரு கஞ்சனாக தான் இருப்பார். வித்தியாசமாக இருக்குது இல்லையா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கஞ்சனாக இருக்கிறவன் என்ன செய்வான்? யாருக்குமே தன்னோட சொத்தை கொடுக்க இஷ்டப்பட மாட்டான், அவனே எல்லாத்தையும் வச்சுக்கணும்னு நினைப்பான். ஆனால் அவன் போகும்போது அவன் தான் உலகத்திலே அதிகமான சொத்தை விட்டுட்டு போகிறான். அப்போ ஒரு பெரிய வள்ளல் தானே. அது யாருக்கு விட்டுட்டு போனால் தான் என்ன? அவன் சம்பாதிச்சதை அவன் அனுபவிக்காமல் யாருக்கோ விட்டுட்டு போகும்போது அது மிகப்பெரிய வள்ளலாக மாறுறான். ஆனால் மிகப்பெரிய வள்ளலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க போகும்போது கொடுக்கறதுக்கு ரொம்ப மிச்சம் இருக்காது. அதனால் அந்த சமயத்தில் அவங்க கஞ்சனாக தான் இருக்காங்க. இதில் என்ன ஒரு புரிதல் அப்படி வந்தது அப்படின்னா, எந்த மதிப்பை ஏன் அது அதிகமான சொத்துனா குறைந்த மதிப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கிருந்து நம்ம கொண்டு போகக்கூடியது சொத்துக்கள் இல்லை, நம்ம அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை தான் நம்ம கொண்டு போவோம் இல்லையா? அப்போ அந்த பலன்கள் அதிகமாக இருக்கணும்னா இங்கே நம்ம வள்ளலாக இருக்கணும், பலன்கள் குறைவாக இருக்கணும்னா நம்ம இங்கே கஞ்சனாக இருக்கணும். ஏன்னா சொத்துக்களை இங்கே அதிகமாக விட்டுட்டு அங்கே நம்ம குறைந்த மதிப்பை தான் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்போ எதுக்கு அந்த உண்மை ஒரு நடுநிலைமைன்னு சொல்கிறாங்க? முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் சத்தியம் நடுநிலைமை, அதுக்கு நல்லது கெட்டது கிடையாதுன்னு அந்த ஒரு வார்த்தை ஏன் வருது அப்படின்னு தோணுனப்ப, கையில் அவங்க குறைந்த மதிப்பை எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதிக மதிப்பை எடுத்துகிட்டு போனாலும் சரி, அதை செலவழிக்க அந்த கர்ம பலன்களை தீர்த்து முடிக்க திரும்பி அவங்க வர வேண்டியிருக்கு. அப்போ நம்ம என்ன தான் செய்கிறது? வள்ளலாக இருக்கிறதா கஞ்சனாக இருக்கிறதா? எது அப்போ சரியானது? எப்போ நமக்கு அந்த பிறவி இல்லாத வரும்? பிறவி இல்லா பெருவாழ்வு எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க இல்லையா, வீடு பேர். அது எப்போ தான் வரும் அப்படின்னு யோசித்தா, நீங்கள் அந்த சொத்துக்களை குறைந்தது கொண்டு போகிறீங்களா அதிகமாக கொண்டு போகிறீங்களான்ற உணர்வு இல்லாத போது. இதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், அந்த நிகழ்கணத்தில் வாழுங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண பிறகு அவங்க திருப்பி நமக்கு ஏதாவது செஞ்சால் உடனே நமக்கு ஒரு அதிர்வு வருது. நான் நல்லதாக தானே செஞ்சேன், அவன் ஏன் எனக்கு இந்த தீயது செய்கிறான், இல்லைனா ஏன் அவன் நன்றி இல்லாமல் துரோகம் செய்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போ நமக்குள்ள அந்த நல்லது செஞ்சோன்ற உணர்வு தங்கி இருக்கு. இதைத்தான் நம்ம கொண்டு போகிறோம் கர்ம வினை பயனா. அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் செய்கிற விஷயத்தை அதனோட சந்தோஷத்துக்காக செஞ்சுட்டு உடனே அதை பற்றி நமக்கு நினைவே இல்லாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ரெண்டு சங்கிலியிலேருந்து விடுபட முடியும் இல்லையா? அதைத்தான் ட்ரூத் இஸ் பேரடாக்ஸ்னால், சத்தியத்துக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் சத்தியம் நடுநிலைமையில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊசல் மாதிரி இங்கேயும் அங்கேயும் போக வேண்டிய வேலையே இல்லை. அது அதிக பலனை தரட்டும் இல்லை கம்மி பலனை தரட்டும், கர்ம பலன் புண்ணியமாக இருக்கட்டும் நரகமாக இருக்கட்டும், அப்போ திருப்பி நம்ம அந்த ஊசலில் தானே இருக்கோம். அப்போ எப்போ அங்கே நடுநிலைமை வரும் அப்படின்னு யோசித்தோம்னா, எந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல்களில் உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்காமல், அந்த செயல் நான் தான் செய்கிறேன், அதுங்க தான் நான்ன்றதை அழியணுங்கிறாங்க இல்லையா? அந்த செயல் நான் செய்கிறேன்ற உணர்வு இல்லாமல் அந்த செயலை செய்தோம்னா அங்கே நம்ம இந்த எண்டுக்கும் போக மாட்டோம், அந்த எண்டுக்கும் போக மாட்டோம், அங்கே நடுநிலைமையில் இருக்கலாம். அப்போ அந்த உண்மையோட முரண்பாடுகளை இருந்தாலுமே அதில் எதையுமே சிக்கிக்கொள்ளாமல் நம்மளால் நடுவில் இருக்க முடியும் அப்படின்னு இந்த ஒரு பதிவுகளை பார்க்கும்போது எனக்கு தோன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் மாஸ்டர்ஸ்.
நன்றி நண்பர்களே. வாய்ப்பளித்த சேனலுக்கு நன்றி.